இப்போ ஃபைனலாக கையில் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸோட இந்தியன் ரீட்டைல் யூனிட் கிடச்சிருக்கு. ஏற்கனவே நீங்கள் நிறைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அன்பாக்சிங் தவிர இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லுக் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ்க்கு போகலாம். ஸோ கைஸ், இதுதான் நோட் 10 ப்ளஸ் வர பாக்ஸ். கொஞ்சம் ஸ்டெல்த்தியாக கொடுத்துருக்காங்க, மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ மேலே வெறும் அந்த எஸ்பெனோட பிக்சர், அப்புறம் நோட் 10 ப்ளஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் உள்ள பிராண்டிங்கும் கிட்டத்தட்ட பார்த்தா தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிளாக் லெட்டரிங், பிளாக் பேக்ரவுண்டில். இங்கே மேலே இருக்கிற ப்ரைஸ் ஸ்டிக்கரில் 85,000 எம்ஆர்பின்னு போட்டிருக்கு. ஆனால் இதோட ப்ரைஸ் 80,000 தான். இது 12 GB RAM, 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், ஆரா க்ளோ, IMEI இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெகுலரான ஸ்பெக் ஹைலைட்ஸ் தான் இருக்குது. ஸோ கேமராஸ் S10 ப்ளஸ்க்கு சிமிலராக இருக்குது. இதை பற்றி கூடிய சீக்கிரம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சீல் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நோட் 10 ப்ளஸ். பட் அதுக்கு வரதுக்கு முன்னாடி மேலே லிட்டில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதில் சிமிஜெக்டர் பென், அப்புறம் ரெகுலரான பேப்பர் ஒர்க், ரீஜன் லாக் கைடு, வாட்டர் வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைடு இதெல்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மாடல் நம்பர் SMN975F. இதுதான் இந்தியன் வேரியண்ட், அந்த புது Exynos சிப்போட வருது. இங்கே ஒரு சாஃப்ட் கேஸும் கொடுத்துருக்காங்க, நோட் 10 ப்ளஸ் ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஃபைனலாக கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ், இதுதான் அந்த ஆரா க்ளோ வேரியண்ட். அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக் பின்னாடி இப்போ ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். இது லைட்டில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு மாதிரி ரெயின்போ எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. எஸ்பென் இங்கே ப்ளூ கலரில் இருக்குது. எஸ்பென் ஃபீச்சர்ஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவோம். ஸோ இப்போதைக்கு மற்றபடி பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நோட் 10 ப்ளஸ்ஸும் ஆன் பண்ணிவிட்டு அதை கேஸில் போடலாம். ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக பிக்கப் ஆகிருக்கு. இப்போதைக்கு சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அடுத்து ஒரு கார்டு, அது கீழே 25 வாட் ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் 10 ப்ளஸில் 45 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த 45 வாட் அடாப்டர் வேணும்னா தனியாக காசு கொடுத்து வாங்கணும். பட் 25 வாட்ஸே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கூட இந்த 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 0 to 100 கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அது ஏற்கனவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எனிவே, திருப்பி பாக்ஸ்க்கு வருவோம். இங்கே இந்த எஸ்பெனோட டிப்ஸை புல் பண்ணுறதுக்கு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 எஸ்பென் டிப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்த நோட்ஸ்லலாம் இதோட அதிகமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, முன்னாடி என்னெல்லாம் கிடைச்சது, இப்போ கிடைக்காத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒரு Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா Type-C யூஸ் பண்ணி மட்டும்தான் இங்கே வயர்ட் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இங்கே உள்ள AKG இயர்ஃபோன்ஸ் இதுவும் Type-C தான். ஏன்னா நோட் 10 ப்ளஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இதுதான் முதல் சாம்சங் நோட் ஃபோன் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாமல் வருது. சாம்சங் தான் கடைசி மேஜர் பிராண்ட். இன்னும் அவங்க ஃப்ளாக்ஷிப்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஃபைனலாக சாம்சங்கும் அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி ஃப்ளாக்ஷிப்ஸில் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். சாம்சங் இங்கே இன்னும் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுக்கணுங்கிறதுக்காக இதை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு, அதுதான் காரணங்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு தெரியுது. பட் எந்த ரிமூவல் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தெரியுதுன்னா, டெடிகேட்டட் பிக்ஸ்பி பட்டன், அதை இப்போ டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. பிக்ஸ்பி இன்னும் இருக்குது. இதை பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ரிகர் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக அப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் ஆஃப் பண்ணணுன்னா, அந்த பவர் ஆஃப் மெனுக்கு நம்ம போகணுன்னா வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். இங்கே நல்ல விஷயம் என்னென்னா, இதை நம்மளால் மாற்ற முடியும். திருப்பி பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப் மெனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு பிக்ஸ்பி ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிக்ஸ்பி பிடிக்காதுன்னா இப்போ டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சிடென்டலாக முன்னாடி உள்ள சாம்சங் ஃப்ளாக்ஷிப்ஸில் அந்த பிக்ஸ்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இப்போ நம்மளுக்கு நடக்காது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணால் எந்த ஆப்பை வேணாலும் லான்ச் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பட்டன்ஸ் பற்றி பேசையில் ஃபோனை சுற்றி என்னெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ரைட்டில் எதுவுமே கிடையாது. ஜென்ரலாக பவர் கீ அங்கே தான் இருக்கும். இப்போ பவர் கீ ப்ளஸ் வால்யூம் கீஸை லெஃப்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்னா பல வருஷமாக நம்ம சாம்சங் ஃபோன்ஸில் அந்த பவர் பட்டனை ரைட்லேயே யூஸ் பண்ணி பழகிட்டு, இப்போ திடீர்னு பிக்கப் பண்ணிடலாம், நான் ரைட்டில் தான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க, கீ இல்லை, அதுக்கப்புறம் மாற்றுறேன். யூஸ் பண்ண கண்டிப்பாக பழகிடும். பட் இந்த நிமிஷம் எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. பட் எனிவே, இப்போ மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா டாப்பில் ஒரு சிம் ட்ரே, இது ஹைப்ரிட் ட்ரே. ஸோ மைக்ரோ எஸ்டி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்டரி மைக், இங்கே அந்த பெரிய ஹோல் என்னன்னு எனக்கு தெரியல. சில பேர் அந்த தேர்ட் மைக்னு சொல்கிறாங்க.
ஆனால் 2 மைக்கை பக்கத்தில் கொடுக்குறதுல யூஸ் இல்லை. ப்ளஸ் அந்த தேர்ட் மைக் கேமராக்கு சைடில் இருக்குது. சில பேர் வந்து அது ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, 2வது ஸ்பீக்கர். ஆனால் அதை கவர் பண்ணால் ஆடியோ அவுட்புட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இயர்பீஸை கவர் பண்ணால் ஆடியோ பிளாக் ஆகுது. ஸோ இயர்பீஸ் தான் ஸ்பீக்கராக டபுள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது ஸ்பீக்கரும் கிடையாது. இது இப்போதைக்கு என்னன்னு தெரில. தெரிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ திருப்பி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா கீழே பிரைமரி மைக், யூஎஸ்பி டைப் சி போர்ட், ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் S Pen கொடுத்துருக்காங்க. இப்போ போன வருஷம் வந்த S Pen மாதிரியே இதுலேயும் ஒரு பேட்டரி உள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பேட்டரி ஒயர்லெஸ் ஆக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான். உங்களுக்கு நார்மலாக இந்த பென்னை யூஸ் பண்ணி எழுதணும்னா அதுக்கு பேட்டரியே இல்லாட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 கேமரா S10 Plusலேருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பிரைமரி 12 மெகா பிக்சல் கேமரா, இது வேரியபிள் அபர்ச்சரோட வருது, f1.5 f2.4. S10 Plus மாதிரியே இங்கேயும் இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்குது. சாம்சங்கோட டிபிக்கல் சேச்சுரேஷன் தான் இங்கே பார்க்குறோம். பிக்சர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னமும் OIS-ம் கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஒரு டெடிகேட்டட் நைட் மோட் ஆப்ஷனும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லோ லைட் ஷாட்ஸை சைட் பை சைட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அடுத்து அந்த வைட் ஆங்கிள் கேமராவும் S10 Plusலேருந்து அப்படியே தான் எடுத்திருக்காங்க. 16mm f2.2 ultrawide. இங்கே இந்த சைட் பை சைட் ஷாட்ஸ் ரெகுலருக்கும் அல்ட்ராவைடுக்கும் வச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த Note 10 Plus-ஆல் நிறைய விஷயத்த ஒரே ஃப்ரேமில் எடுத்துகிட்டு வர முடியுது. மூணாவதா இந்த டெலஃபோட்டோ கேமரா, இது வந்துட்டு S10 Plusலேருந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே அதே 12 மெகா பிக்சல் சென்சர் தான், ஆனால் லென்ஸ் இப்போ f2.1 அபர்ச்சரோட வருது. இன்னும் OIS இருக்குது. இப்போ S10 Plusல வந்த லென்ஸ் f2.4 அபர்ச்சரோட வந்துச்சு. ஸோ தியரிட்டிக்கலாக இப்போ லோ லைட்டில் சில நேரம் டெலஃபோட்டோ கேமரா யூஸ் ஆகாது. எல்லா டெலஃபோட்டோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லையுமே என்ன ஆகும்னா, ப்ரைமரி கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணி க்ராப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இதில் அபர்ச்சர் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால, அதாவது f2.4 அப்படி இருக்கிறதுனால ப்ரைமரிக்கு ஸ்விட்ச் பண்ணி க்ராப் பண்ணுறதுலேயே உங்களுக்கு லைட் கம்மியாக இருந்தால் பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இப்போ Note 10 Plusல f2.1 அபர்ச்சர் இருக்கிறதுனால சில நேரத்தில் க்ராப் ஆகாமல் உங்களுக்கு இன்னும் டெலஃபோட்டோ லென்ஸை வச்சு, அதாவது டெலஃபோட்டோ கேமரா வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ அப்படி இருக்கல தியரிட்டிக்கலாக சில சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கலாம். இப்போ இந்த சைட் பை சைட் இமேஜஸ் இந்த ரெகுலர் கேமரா ப்ளஸ் டெலஃபோட்டோ வச்சு எடுத்தது, இதுவும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இப்போ 4வது கேமரா, இது ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் 3D VGA கேமரா. இது இந்த மாதிரி AR பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இது பெருசாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமானும் எனக்கு இந்த பாயிண்டில் தெரியல. பட் TOF சென்சர்ஸ் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. AR கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ். அடுத்து வீடியோன்னு வரையில் இங்கே 4K 60 FPS வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. 4K 60 FPSல EIS கிடையாது. பட் இங்கே OIS இருக்கிறதுனால வீடியோ இன்னமும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பேன் பண்ணால் உங்களுக்கே தெரியும். 4K 60 FPSல நம்மளால் சென்சர் மாற்ற முடியாது, அதாவது ஜூம் இன் பண்ண முடியாது. 1080 60 FPSல ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. ஆனால் அந்த சூப்பர் ஸ்டடி ஆப்ஷன் இதில் ஒர்க் ஆகாது. ப்ளஸ் 1080 60 FPSல நம்மளால் ஜூம் பண்ண முடியாது, கேமரா சென்சர் மாற்ற முடியாது. 1080p 30 FPSல தான் சூப்பர் ஸ்டடி வீடியோ எடுக்க முடியும். ஸோ இங்கே சூப்பர் ஸ்டடி வீடியோ யூஸ் பண்ணையில் ஓரளவுக்கு க்ராப்பிங் இருக்குது. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக சாம்சங் இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த வைட் ஆங்கிள் சென்சரில் எடுக்கிற ஃபுட்டேஜ். ரெகுலர் சென்சருக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு க்ராப்போட கொஞ்சம் ஜூம்டுனா தெரியும். ஸோ இங்கே 2 சென்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில காம்படிஷன் ஃபோன்ஸில் வந்துட்டு ஸ்மூத்தாக ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், இல்லைனா ஒரு பாயிண்டில் டேப் பண்ணி அதுக்குள்ளே ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்கே சாம்சங் கொடுக்கல. அந்த ஜூம் கேமராவை வச்சு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. இது லைவ் ஃபோக்கஸ் வீடியோ நம்ம Huaweiல இதை பார்த்துருக்கோம். பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சு வீடியோ ஆப்ஷன் இங்கே சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் இது ஃபேக்காக தான் தெரியுது. எட்ஜ் டிடெக்ஷன் இங்கே பர்ஃபெக்டாக இல்லை. பட் எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லையுமே மற்ற ஃபோன்ஸ் பண்ணுறதுலையும் மற்ற பிராண்ட்ஸ் கிட்டேருந்து வர ஃபோன்ஸ்லையும், இப்போ Huaweiயோட P30 Pro அந்த மாதிரி ஃபோன்ஸ்லையும் இது பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இது ஒரு ஆப்ஷன் சாம்சங் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். Huaweiயோட ஃபீச்சர்ஸில் இதையும் சாம்சங் அப்படியே எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் ஒயிட், சப்ஜெக்ட் மட்டும் கலரில். இன்னொரு ஃபீச்சர் கிளிச் வீடியோவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் கேமராவில் லைவ் ஃபோக்கஸ் வீடியோ, இதுலேயும் அதே ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெகுலரான செல்ஃபீஸ், போர்ட்ரேட் செல்ஃபீஸ், இதுக்கு ஒரு 10 மெகா பிக்சல் f2.2 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த இமேஜஸ் நல்லா தான் வந்துச்சு. பிக்சலோட குவாலிட்டி இல்லை, பட் நல்ல குவாலிட்டி தான். கேமராஸில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, சாம்சங் இன்னமும் அவங்களோட வீடியோவோட ப்ரோமோட திருப்பி எடுத்துகிட்டு வரல. One UI அப்டேட்டில் இந்த ஃபீச்சரை ரிமூவ் பண்ணாங்க.
இன்னும் சாம்சங் அதை திருப்பி இந்த ஃபோன்லேயும் எடுத்துகிட்டு வரல. அதுக்கு பதில் S Penக்கு கொஞ்சம் புது ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க கேமராவில். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் மாதிரியே இன்னமும் செல்ஃபி கிளிக் பண்ண முடியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ்க்கு மாற்றிக்கலாம். ப்ளஸ் அந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ்க்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் S Pen யூஸ் பண்ணி, டிஸ்பிளேயை தொடவே இல்லாமல். சாம்சங் இதை ஏர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேலரி ஆப்பில் இதை யூஸ் பண்ணலாம், இல்லை மியூசிக் பிளேயரில் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கிமிக்கியாக தான் இருக்குது, ஆனால் SDKயை சாம்சங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அவங்களோட ஆப்ஸில் இதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதோட யூஸ்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி தேதிக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன். இது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ. ஸோ ஏதாவது நீங்கள் எழுதின உடனே அது உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி டேப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணலாம். உங்களோட ரிட்டன் நோட்ஸை கூட நம்ம என்ன எழுதிருக்கீங்கிறத வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன் ரொம்பவே இதில் நல்லா இருக்குது. S Pen நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. S Penனை வெளியில் எடுத்த உடனே முன்னாடி உள்ள நோட்ஸில் ஒரு அரை செகண்ட் டிலே அந்த ஏர் கமாண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி வரும். அது இப்போ இல்லை. எல்லாமே ரொம்ப ஸ்னாப்பியாக இருக்குது. இதுக்கு காரணம் One UI ப்ளஸ் அந்த நல்ல ஹார்ட்வேர் கீழே கொடுத்துருக்கிறது தான். Note 10 ப்ளஸில் புது 7 nm பில்ட் பண்ண Exynos 9825 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சில மார்க்கெட்ஸில், இந்தியா மாதிரி மார்க்கெட்ஸில், மற்ற மார்க்கெட்ஸில் Snapdragon 855 தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்காத விஷயம் தான். நான் Exynos வேரியண்ட் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க S10 ப்ளஸ்லேருந்து. Snapdragonல அதே சிப் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இந்தியாவில் Exynos சிப் வந்துருச்சு. ஸோ எனக்கு அது சந்தோஷம். இப்போ 2 வேரியண்ட்ஸ்லையுமே கூலிங் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. ப்ளஸ் UFS 3.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இங்கே தாறுமாறாக இருக்குது. எல்லாமே ஃப்ளூயிடாக இருந்துச்சு. One UI Android Pie மேலே ரன் ஆகிட்டு இருக்கு Note 10 ப்ளஸில். நம்ம முதல்ல ஃபோனை ஆன் பண்ணையில் டிஸ்பிளே Full HD+ ரெசல்யூஷனில் இருக்குது. பட் நம்ம Quad HD ப்ளஸ்க்கு மாற்றிக்கலாம். இது ஒரு 6.8 இன்ச் டைனாமிக் AMOLED பேனல். ஸோ நல்ல பெரிய பேனல். இங்கே டிஸ்பிளே போன நோட்டோட கம்பேர் பண்ணையில் 0.4 இன்ச்சஸ் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த Note 10 ப்ளஸ் கிட்டத்தட்ட அதே வித் அதே ஹைட்டில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 1 மில்லிமீட்டர் திக்னஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, 5 கிராம் வெயிட்டும் குறைச்சிருக்காங்க. ஸோ சாம்சங் இங்கே ஓவரால் ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே டாப் அண்ட் பாட்டமில் உள்ள பெசல்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள இயர்பீஸ் கிட்டத்தட்ட எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. நான் முதல்ல பார்த்த உடனே A80ல் இல்லை மீமிக்ஸில் உள்ள மாதிரி அந்த வைப்ரேட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே இயர்பீஸ் இருக்குது, ஹைட் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் நல்லா லவுடாக இருந்துச்சு. S10 ப்ளஸில் மாதிரி 2 செல்ஃபி கேமரா எல்லாமே இங்கே ஒன்று தான். இதை சென்டர் பண்ணியிருக்காங்க அந்த பஞ்ச் ஹோலை. என்ன கேட்டிங்கன்னா S10 ப்ளஸோட இம்ப்ளிமெண்டேஷன் பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம் இல்லை ஒரு கேம் விளையாடுறோம்னா ஜென்ரலாக அந்த பஞ்ச் ஹோலை கவர் பண்ணிவிடுவோம் கையை வச்சு. ஸோ அப்படி இருக்கையில் நல்ல ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஆனால் இந்த பஞ்ச் ஹோல் சென்டரில் இருக்கிறதுனால கவர் ஆகாது, எப்போவுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ப்ளஸ் சில ஆப்ஸில் இது ஒழுங்காக அலைன் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. பட் எனிவே பெருசாக குறை சொல்லிக்க முடியாது. இங்கே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா இது இன்னும் ஒரு 60 Hz பேனல். ஜென்ரலாக சாம்சங் ஃப்ளாக்ஷிப்ஸில் இருக்கிறதுலே பெஸ்ட் டிஸ்பிளே வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பல வருஷமாக அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு OnePlus 7 Proவில் கூட இதோட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வர OnePlus 7 Proவில் கூட 90 Hz Quad HD+ AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் Note 10 ப்ளஸில் இன்னும் ஒரு 60 Hz AMOLED பேனல் தான் இருக்குங்கிறது ஒரு சின்ன ஏமாற்றம். ஆனால் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை தாண்டி பார்க்கல இது ஒரு ரொம்ப நல்ல பேனல் தான். நல்லா ரிச்சாக இருக்குது, பஞ்சியாக இருக்குது. இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப பிரைட்டான பேனல். ஸோ வெளியில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோன் இன்னும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோடு வருது. ஸோ இப்போ மலையில் நனைஞ்சாலும் இல்லை தண்ணிக்குள்ளேயே விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது. சாஃப்ட்வேர்னு பார்த்தா சாம்சங் பே ஆப்ஷன் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 15 வாட்ஸ்க்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பவர் ஷேர் இல்லை ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணி இப்போ கேலக்ஸி பட்ஸ் இல்லைனா எந்த கம்பேட்டபிள் டிவைஸஸையும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா Note 10 ப்ளஸை வச்சு ஒரு ஐஃபோனை வேணாலும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ S10 ப்ளஸில் பார்த்தா அந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே திருப்பி கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு நம்ம போக முடியும் ஸ்வைப் பண்ணாமல். ஸோ பில்ட், டிசைன், சாஃப்ட்வேர், கேமராஸ், பேட்ரி, சார்ஜிங், சாம்சங் எல்லாத்தையுமே இங்கே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், ப்ரைஸிங் அப்படின்னு வரையில் இங்கே கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 80,000 ரூபாங்கிற ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்தியாவில் கண்டிப்பாக ரொம்ப அதிகம் தான். சாம்சங்கோட ரீசனிங் என்னென்னா, S10 ப்ளஸ் 70,000க்கு விற்றுட்ருக்கோம். ஸோ இப்போ அதோட டபுள் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். ஆப்பிள் இந்த டபுள் ஸ்டோரேஜ்க்கே எக்ஸ்ட்ரா 10,000 வாங்குவாங்க. பட் நம்ம அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இன்னும் 4 எக்ஸ்ட்ரா GB ரேம், இன்னும் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் சப்போர்ட், இன்னும் ஃபாஸ்ட்டான வயர்லெஸ் சார்ஜிங்,
இன்னும் ஃபாஸ்ட்டான சார்ஜர் பாக்ஸ்லேயே அந்த S Pen இம்ப்ரூவ்ட் ஆடியோ, இன்னும் ஒரு பெட்டரான டெலிஃபோட்டோ கேமரா ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா TOF சென்சர், இது எல்லாமே கொடுக்குறோம். ஸோ 10,000 ரூபா எக்ஸ்ட்ராக்கு வர்த்தான அப்படிங்கிறது சாம்சங்கோட தாட் ப்ராசஸ். எஸ், ஒரு அப்படியும் நம்ம அதை பார்க்கலாம். பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 80,000ங்கிறது ரொம்ப அதிகம்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா சாம்சங் கொடுக்கறதுக்கு அது வர்த்து தான் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் இந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு. கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அன்பாக்சிங் ஸ்டைலை பற்றி? இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கான டீட்டெயில்டு அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ணவா, இல்லைனா முன்னாடி மாதிரியே நல்ல ஷார்ட்டான வீடியோஸ் பண்ணவா? திருப்பி அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ திருப்பியும் அவ்வளோதான். இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.